ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியோடு மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் இந்த இசை விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறது. அதன் 3ஆம் நாளான இன்று கலைமாமணி திருமதி கிரிஜா ராமசுவாமி அவர்களுடைய ஹரிகதா காலக்ஷேபத்தினை நாம் இன்று கேட்டு பார்த்து மெய் மறக்க உள்ளோம். திருமதி கிரிஜா ராமசுவாமி அவர்கள் இளம் வயதிலேயே மேடை கண்டவர். அவருடைய தாயார் சங்கீத வித்வான் ஸ்ரீமதி சாவித்ரி ஸ்ரீனிவாசன் அவருடைய குரு. மேலும் அவருடைய தந்தையார் மதிப்பிற்குரிய கலைமாமணி திரு உடையார்பாளையம் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆக ஒரு மிக சிறந்த கலை குடும்பத்திலிருந்து வந்த இவர் சிறிய வயதிலிருந்தே பல மேடைகள் கண்டு ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராக மிளிர்ந்தார். அது மட்டுமன்றி இவருக்கு நடனமும் தெரியும். இன்று ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராக மட்டுமல்லாமல் பல நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கும் அவருடைய சிறந்த மிகவும் சிறப்பான வாய்ப்பாட்டு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார். ஏனால் ஒரு நாட்டிய மணியா எந்த அளவுக்கு ஒரு டான்ஸருக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி பாடணுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு புரியும். அப்படி பல மேடைகளில் இவருடைய குரல் எந்த அளவுக்கு ஒரு நாட்டிய மணியை இன்ஸ்பயர் பண்ணிட்டு வருது இன்னி வரைக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் ஒவ்வொரு கச்சேரியும். இளம் வயதிலேயே இவருக்கு இன்னொரு ஒரு பரிமாணமும் உண்டு. அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நாமெல்லாம் நிச்சயமாக ஞாபகத்தில் வச்சுருப்போம். அதில் கமல்ஹாசனுக்கு 4 தங்கைகளில் ஒருவராக இவர் நடித்திருந்தார், ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக. அதுலேயும் பாடுற மாதிரி தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு சீன் இவருக்கு அமைந்திருக்கும். அது எப்பொழுதுமே நம்மளுடைய நினைவில் அமையக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராக எத்தனையோ பேரை நாம் பார்த்துருப்போம். அவருடைய பயணம் துவங்கி சீரும் சிறப்பும் மிக்க ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராக அவர் வலம் வருவார். ஆனால் ஹரிகதை செய்வது என்பது ஒரு சாமானிய காரியம் கிடையாது. ஹரிகதை செய்யணும் அப்படின்னா வாய்ப்பாட்டு தெரிஞ்சிருக்கணும், பாஷ ஞானம் வேண்டும், அதோட நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னி காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர், அவங்களையும் ஈர்க்கும் வகையில் அது அமையணும்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதோட நடனமும் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் நடிப்பும் தெரிஞ்சிருக்கணும், அழகாக பேச தெரிஞ்சிருக்கணும். சில சமயங்களில் எத்தனையோ அரிய பாடல்களை நாம் தேடி கண்டுபிடிச்சு கற்றுக்குவோம். ஆனால் ஒரு கதையில் வரக்கூடிய சில சிச்சுவேஷன்ஸுக்கு அது ஒரு சரியான பாடல் அமையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தானாகவே பாடல்களை இயற்ற வேண்டும், இசையும் அமைக்க வேண்டும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் கலந்தது தான் ஹரிகதை என்பது. அது ஒரு மிகவும் உன்னதமான ஒரு கலை. அதனால தான் ரொம்ப ரேரான ஆர்டிஸ்ட் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ரேரான ஆர்டிஸ்டில் ஒரு ஸ்பெஷல் ஒரு முத்தான ஒரு விதுஷி இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பான மாலை பொழுதை வழங்கவிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பாக கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இவர் தமிழ்நாடு இசை கல்லூரியின் முன்னாள் முதல்வராக பணியாற்றியவர் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். மேலும் ஒரு வோக்கல் லெக்சரராகவும் இருந்திருக்காங்க. இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் சீர்மிகுந்த பல நிகழ்ச்சிகளை வழங்கி உலகெங்கிலும் ரசிகர் பெருமக்கள் இவருக்கு நிஜமாகவே நிறையா இருக்காங்க. அதை நானே பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த மாலை பொழுது காத்துட்ருக்கு. திருமதி கிரிஜா ராமசுவாமி அவர்களுடைய குழுவினர் நமக்காக ஹரிகதா காலக்ஷேபம் வழங்க இருக்காங்க. அவருடைய குழுவினரை அறிமுகப்படுத்தும் தருணம் இது. ஹரிகதா கலைமாமணி திருமதி கிரிஜா ராமசுவாமி, வயலின் திருமதி ஸ்ரீ லக்ஷ்மி,
மிருதங்கம் திரு ஸ்ரீதர் பாண்டி, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் திரு KR வெங்கட சுப்பிரமணியம் ஆன் த பேட்ஸ். இப்பொழுது ஹரிகதா காலக்ஷேபம் நிகழ்வினை காண்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக் பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோஹரா. இன்றைய தினம் 3வது நாள் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தார் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்து இருந்து கண்டு களிக்கும் அத்துணை பக்தர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் இளைஞர்களுக்கு எனது மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது குருவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். சித்தி விநாயகன் வந்திடுவான், நல்ல சிந்தனையாவும் தந்திடுவான். சித்தி விநாயகன் வந்திடுவான், நல்ல சிந்தனையாவும் தந்திடுவான். பக்தி செயன்பர்கள் சித்தத்திலே நின்று பழுகர கலையை உணர்த்திடுவான். காட்டில் திரிந்த ஒரு வேடன் தன் கண்ணை பெயர்ந்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்த பெருங்கதையை இங்கு சொல்லும் திறத்தை என கருள்வான். அன்பால் பன்றி தனி கொன்றானது அருளால் மதக்கி சுவை பார்த்தான். பின்னும் பாயிறைவா என வைத்தே மனம் உருக குழைத்தான் கதை உரைக்க. சித்தி விநாயகன் வந்திடுவான். எம்பெருமானாகிய இறைவன் சேக்கிழார் பெருமானுக்கு உலகெல்லாம் என்று கவிபாட அடியெடுத்து கொடுத்த இடம் காளஹஸ்தி க்ஷேத்திரம். அவர் எழுதிய நூல் பெயர் பெரிய புராணம்னு எல்லாருக்கும் தெரியும். பெரிய புராணம்னா நாம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்போம்? ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது 7-8 கிலோ இருக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அது இல்லை. தொண்டர்களுடைய பெருமையை எல்லாம் எடுத்து சொல்கிறது எதுவோ அதுதான் பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா திருத்தொண்டர்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதிலே 3 பெரியவர்களின் சரித்திரம் ரொம்ப உருக்கமான சரித்திரம். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் யான் இனி சென்று ஆளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே இது பட்டினத்தார் பாடல். இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய அருமை மகனை வெட்டி கறி சமைத்து இறைவனுக்கு படைத்தார். அவர்தான் சிறுத்தொண்ட நாயனார். இன்னொருத்தர் தன்னுடைய மனைவியிடத்துல உன்னை மட்டுமல்ல பெண் இனத்தையே இனி மனத்தாலும் தொடேன் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று ஆணையிட்டு சொன்னார். அவர்தான் திருநீலகண்ட நாயனார். இவர்கள் இருவரும் செயற்கரிய பெருஞ்செயல் செய்த சிவத்தொண்டர்கள் ஆயினும் இவர்களினும் ஒரு படி உயர்ந்தவர் கண்ணப்பர் என்று சொல்வதிலே நமக்கு நிச்சயமாக பெருமைதான். இவர்
இவர்கள் இருவரும் நாட்டில் வாழ்ந்து நன்மை தீமைகளை உணர்ந்து கல்வி கேள்விகளை சிறந்து பக்தி நெறியை கடைபிடித்து ஆண்டவனுடைய திருவடியை அடைந்தவர்கள். ஆனா கண்ணப்பரோ படித்தறியாத பாமரர், பாவ புண்ணியம் அறியாதவர், பக்தி நெறி இன்னதென்றே தெரியாமல் இருந்தவர். அப்பேற்பட்ட அந்த கண்ணப்பர் தன்னுடைய அன்பாலேயே அந்த ஆண்டவனை தன் பக்கம் இழுத்தவர். இப்படி இவர்களெல்லாம் இருக்க கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை மாணிக்கவாசக பெருமான் அவருடைய சொல்லிலே திருவாசகத்திலே என்ன அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்னா, கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சுண்ணப்புண் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பே இப்படி கண்ணப்பனுக்கு சமமான அன்பு என்னிடத்தில் இல்லையே அப்படிங்கிறார். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவார். பெரிய பார்க்கடலை ஒரு சிறிய நாய் நாவினால் நக்கி சுவைத்து குடித்துவிட நினைப்பது போல அன்பு கடலாகி இந்த கண்ணப்பர் சரித்திரத்தை நான் இங்கு எடுத்து உரைக்கிறேன். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டார் யார் அறிவாசானாலும் வாழ் நாளும் சாய் காட்டும் பெருமாக்கே. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டார் யார் அறிவாசானாலும் வாழ் நாளும் சாய் காட்டும் பெருமாக்கே. தலை சுமப்ப புகழாமம் செவி கேட்ப பூனாளும் தலை சுமப்ப புகழாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்து பெறலாமே நல்வினையே. நீ நாளும் நெஞ்சே நினை கண்டார் யார் அறிவார் சானாளும் வாழ் நாளும் சாய் காட்டும் பெருமாக்கே. நீ நாளும் நெஞ்சே ஞானசம்பந்த பெருமான் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஆண்டவனுக்கு தலையாலே பூ சுமந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா கண்ணப்பர் ஒருவரைத்தான் சாரும். நாமெல்லாம் சுமக்கிறோம். பெண்கள் எல்லோரையும் சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு கூட பூவானாலும் அதை சிந்தாம செதறாம கட்டி தலையில புல்லு கட்டு மாதிரி வச்சு சுமந்தாலும் சுமப்ப ஒழிய ஒருத்தருக்கும் கிள்ளி கொடுக்கறதுக்கு மனசு வராது. அந்த காலத்துலாம் புல்லுக்கட்டு மாதிரி அப்படியே வச்சுட்டு இருப்பா. இப்போ இந்த காலத்துலலாம் முடிக்கு சரியா அப்படியே விட்டுண்டு அது ஒரு ஃபேஷனாக வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தலையாலே பூ சுமந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா அந்த கண்ணப்பர் ஒருவரைத்தான் சாரும். சேக்கிழார் பெருமான் என்ன அழகாக சொல்லியிருக்காருன்னா, கண்ணப்பர் காட்டில் வாழ்ந்த ஒரு இரக்கமற்ற வேடர் குலத்தை சார்ந்தவர். அவர்
படித்தறியாத பாமரர் இல்லையா அவர்? ஆண்டவனிடத்திலே பக்தி மிகுந்து அன்பினாலே பொன்முகலி ஆற்றி நீரை வாயால் நீர் முகுந்ததும் வையமெல்லாம் காக்கும் பரமனுக்கு அமுதூட்டியதும் தன்னுடைய அழுக்கடைந்த அந்த பரட்டை தலையிலே மலர்களையெல்லாம் சொருகியதும் இந்த காட்சியை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் தெரியுமா? மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவலர் திருக்காடத்தில் கண்ணப்பர் திருநாடென்ப நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் பாவி கோலி சூழ்ந்த பொத்தப்பி நாடு மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவலர் திருக்காடத்தில் கண்ணப்பர் திருநாடென்ப காலத்தேமலைக்கு நெடுந்தூரத்திலே பொத்தப்பி நாடு என்னும் ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல நீர் வளமும் நில வளமும் நிறைந்த சோலைகள்ல பூக்களெல்லாம் அப்படி பூத்து குலுங்குறதாம். அதுல இருந்து தேன் சொட்டி அதெல்லாம் அந்த நீர்ல கலந்து அந்த தண்ணீரை குடிச்சா அவ்வளவு தித்திப்பா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா. இப்படி இயற்கை காட்சிகளை பார்த்த நாம அந்த ஊருக்குள்ள போய் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? உள்ளே போக வேண்டும் என்றால் அங்க ஒரு பெரிய கோட்டை இருக்கு, அதை கடந்துதான் போகணும். அப்படியா? என்ன கோட்டை? நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இரும்பு கோட்டை, கல் கோட்டை, மண் கோட்டைன்னு. நம்மளை போல மனுஷாலாம் கட்டுறது மனக்கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது என்ன கோட்டை தெரியுமா? பெரிய பெரிய யானை தந்தத்தினால் கட்டப்பட்ட அழகிய கோட்டை, ரொம்ப விலையுயர்ந்தது. இப்ப தெரிஞ்சா அவளை பிடிச்சு ஜெயில போட்டுருவா. அந்த காலத்துல அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு சுதந்திரம் இருந்தது. வேடுவர்களெல்லாம் எந்த நேரமும் அந்த வேடுவச்சேரியை சுற்றி வெட்டு குத்து கொல்லு அப்படின்ற ஓசைதான் கேட்டுட்டே இருக்குமா. அப்படி இளமையிலிருந்தே அவர்கள்லாம் வீரமுள்ளவர்களாக வளர்ந்துட்டு இருந்தார்கள். அந்த வேடுவச்சேரியை சுற்றி புலிக்குட்டி, யானை கன்றுகள், கரடி குட்டி இதெல்லாம் சுத்திண்டே இருக்கும். அங்க இருக்கிற வேடுவ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் வேட்டையாடி அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவா. ரொம்ப சிலதெல்லாம் உயிரோடையே தைரியமா இழுத்துட்டு வர, நாய்க்குட்டி இழுத்துட்டு வரா மாதிரி. நம்ம பிள்ளைகள்கிட்ட அதோ கரப்பாம்பூச்சி அப்படின்னா, கரப்பாம்பூச்சின்னா 10 அடிக்கு எடுத்துட்டு ஓடிடும். எங்கேயாவது ஒரு பாம்பு அதோன்னு சொன்னாக்கா அந்த பாம்பு அதோட பாம்பே வேண்டாம், பல்லியை பார்த்தாலே பயம். பாப்பா பா பா பான்னு வார்த்தை இழுத்துட்டே இருக்குமே தவிர அது பல்லின்னு டக்குன்னு சொல்றதுக்கு வராது. அவ்வளோ பயமா இருக்கும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம். ஆனா அவர்கள்லாம் அப்படியெல்லாம் கோழையா இருந்தா வாழ முடியுமா? இளமையிலேயே வீரமுள்ளவர்களாக இருந்தார்கள். இப்பேற்பட்ட அந்த வீரமுள்ள வேடுவர்களுக்கு தலைவன் ஒத்தன் இருந்தான். அவன் பெயர் நாகன்னு பேர். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? மை இருட்டை போன்ற கருத்த மேனி, பருத்த உடம்பு, மலை குன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருட்டி வச்சா மாதிரி தோள்கள், பரட்டை தலை, முறுக்கி விட்ட மீசை, ரத்தம் போன்ற சிவந்த கண்கள், பார்க்கதற்கே ஒரு பயங்கரமான ஒரு உருவம். அவனை பார்த்தாலே எதிரிகளெல்லாம் பயந்துன்னு ஓடிடுவாளாம். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான உருவத்தை கொண்டவன். ஆனா ரொம்ப நல்லவன். வேடுவர்களுக்கெல்லாம் எந்த குறை இருந்தாலும் எது இருந்தாலும் அவர்களை நன்றாக பார்த்து, ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தாலும். இப்படி அந்த அரசன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு மனசு ரொம்ப தாங்க முடியாம போய் ஒரு இடத்துல போய் சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தானா. எதனால? அவனுடைய மனைவி பார்த்தா, நாதா தாங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீர்கள்? அந்த காலத்துல டைலாக் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நீங்கள்லாம் அந்த காலத்து சினிமாவெல்லாம் பார்த்தேன்னா தெரியும். அந்த முறையிலே அவ என்ன பண்றா, தத்தை என்பவள் ஒரு பெண் சிங்கம் ஆடி வரா மாதிரி கிட்ட வந்துட்டு, அரசே தாங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கேன்னு கேட்கிறா. பெண்ணே, நான் என்னத்தேன்னு சொல்றதுமா, சீரிருந்தும் செல்வத்தோடு சிறப்பிருந்தும் கொடி விளங்கி பேரை சொல்ல பிள்ளை இல்லை பேதேனான் என்ன செய்வேன்? பெண்ணே, நமக்கு எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆனா
ஒரே ஒரு செல்வம் மட்டும் இல்லம்மா, அந்த செல்வத்தை நினைச்சு நினைச்சுதாம்மா வருந்துறேன். என்ன செல்வம் அது? குழந்தை இல்லாத செல்வம். இதுக்காகவா கவலைப்படுறீங்க? நம் பெரியவர்கள்லாம் சொல்வாங்க, முருகனுக்கு பெருவிழா எடுத்து பலி கொடுத்தா அவர் நமக்கு கண்டிப்பா அருள் புரிவார். இது தாங்கள் செய்யலாமே, முருகனுக்கு பூஜை போடலாமேன்னா. அப்படியா? முருகா முருகா நீ எங்க இருக்க? எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தாயா, என் கவலை போக்கையான்னு பெரும் சத்தம் போட்டான். எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு வேடுவர்களை கூப்பிட்டான். அங்க இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். நாளைக்கு குழந்தை வரத்தை நாடி முருகனுக்கு பூஜை போட போறோம், எல்லாரும் வந்துட வேண்டும். நீ எல்லாம் போய் தமுக்கடிச்சு ஊருக்கெல்லாம் இதை அறிவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தாக்க தமுக்கடிச்சு தான் சொல்லுவா. இப்போ ஆட்டோலலாம் ஒரு டேப்பை ஒன்றத்தை போட்டுவிட்டு அது பாட்டுக்கு லவுட் ஸ்பீக்கரில் கத்திண்டே போயின்னு இருக்கும். ஒரு சத்தம் கேட்டாக்கா உடனே வீட்டிலேருந்து இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து என்ன சத்தம் அதுன்னு எட்டி பாப்பா. இப்போல்லாம் எத்தனை சத்தம் கேட்டாலும் பக்கத்தாத்துல என்ன நடக்கிறது கூட விஷயம் தெரியாது. அந்த மாதிரியான இருக்கிற இந்த காலம். ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஒருத்தர் வீட்டில் ஒரு விழா நடக்கிறது அப்படின்னா ஊரே கொண்டாடுமா. அதுவும் அரசன் வீட்டு விழா இல்லையா, எல்லாருமா சேர்ந்து விழா எடுக்கிறார்கள். எப்படி எடுக்கிறார் தெரியுமா? ஆடுறான் ஒருவன் பாடுறான், ஆடுறான் ஒருவன் பாடுறான், அவனை சுற்றி வேட கூட்டம் ஆனந்தமாய் துள்ளிடவே ஆடுறான் ஒருவன் பாடுறான், அவனை சுற்றி வேட கூட்டம் ஆனந்தமாய் துள்ளிடவே ஆடுறான் ஒருவன் பாடுறான். பசுந்தழைய உடுத்துக்கிட்டு பரட்ட மயிர விரிச்சு போட்டு கசிந்தொழுகும் ரத்த கத்தி கையிலே பிடித்து கொண்டு ஆடுறான் ஒருவன் பாடுறான். காட்டு கோழி முட்டை வச்சு கள்ளி பானை அடுக்கி வச்சு ஆட்டுக்குட்டி கோழி பன்றி ஆவேசமாய் பலி கொடுத்து ஆடுறான் ஒருவன் பாடுறான். எங்கள் குல ராசாவுக்கு இதுவரையில் பிள்ளை இல்லை, தங்களை போல் பிள்ளை ஒன்று தந்திடல என்று சொல்லி ஆடுறான் ஒருவன் பாடுறான். உன் கலந்த சோறு வச்சு உதிரி சோறு பெசனி வச்சு தேன் கலந்த மான்கறியும் தெள்ளு தினை பாம்பு வைத்து ஆடுறான் ஒருவன் பாடுறான். வேலையா எங்கள் கூரை கேளையா என்று சொல்லி ஆளை வணங்கி நின்று பேணம் முழங்க துள்ளி ஆடுறான் ஒருவன் பாடுறான். அவனை சுற்றி வேடர் கூட்டம் ஆனந்தமாய் துள்ளிடவே ஆடுறான் ஒருவன் பாடுறான், ஆடுறான் ஒருவன் பாடுறான், ஆடுறான் ஒருவன் பாடுறான். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. முக்கனிகளை எல்லாம் சேர்த்து ஆண்டவனுக்கு படைத்து இப்படியெல்லாம் நைவேத்தியம்லாம் செய்து அவர்கள் விழா கொண்டாடுகிறாள். இன்னொரு இடத்துல முருகப்பெருமானுக்கு காவடினா ரொம்ப பிடிக்கும். அந்த காவடியை சில பக்தர்கள்லாம் எடுத்து பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு ஆடுகிறார்கள். எப்படி தெரியுமா? பக்தியோடும் மன சுத்தியோடும் நல்ல பாலை கறந்தன வேலவா, பக்தியோடும் மன சுத்தியோடும் நல்ல பாலை கறந்தன வேலவா, பசும் பாலை கறந்தன வேலவா, உம்மை பாலாவடி வேலா உனை பாலால் அபிஷேகம் செய்ய பக்தர்கள் நல்ல சித்தர்கள். பம்பை உடுக்கை முழங்காவே காவடி பாயுதே வீணை மாயுதே, முருகா பம்பை உடுக்கை முழங்காவே காவடி பாயுதே வீணை மாயுதே, நல்ல பால் காவடி மலர் காவடி பழக்காவடியாக பல பக்தர்கள் தோளில் சுற்றுதே, நல்ல பால் காவடி மலர் காவடி பழக்காவடியாக பல பக்தர்கள் தோளில் சுற்றுதே. கானக்கூறவள்ளி கைதன்னை பற்றிடும் காதலானது மோதலால் முருகா, கானக்கூறவள்ளி கைதன்னை பற்றிடும் காதலானது மோதலால் உயர்த்தேதும் கிடைமாவும் புயமானும் திகழில் என்று வந்தவா ருத்தந்தவா, வந்தவா ருத்தந்தவா, வந்தவா ருத்தந்தவா. இப்படி பெருவிழா எடுத்தார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படியெல்லாம் ஆட்டம் பாட்டெல்லாம் பாடி இப்படியெல்லாம் ஆடினா முருகன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவருடைய அருளானது கரை புரண்டு ஓடுகிறது. அவருடைய கட்டாட்சமானது தத்தை மேல விழுந்தது,
நத்தை கொடுப்பது முத்து, இந்த தத்தை கொடுக்க போவது அன்புருவாகி கண்ணப்பனைத்தான்ங்கிறது இந்த நாகனுக்கு எப்படி தெரியும்? ஆகவே ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறானா, சாமி எனக்கு ஆண்மகனையே கொடுத்துடணும், ஏன்னா எனக்கு பின்னால இந்த அரசை ஆள்றதுக்கு ஒரு ஆண்மகன் தான் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அப்படியே கூப்பாடு போட்டு கத்தின்னு இருக்கானாம். இது இப்படி இருக்க முருகனுடைய திருவருளால் ஒரு நல்ல வேளையிலே அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள் தத்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? கருங்கதிர் விரிக்கும் மேனி, கண்ணங்கரேல் இருக்கான். அந்த கருப்பிலேயும் ஒரு பளபளப்பு. அந்த குழந்தை எப்படி குண்டா இருக்கு, தின்னுன்னு இருக்கு. இப்படி எடுத்துட்டோம்னா, கையில் எடுத்துட்டோம்னா அந்த குழந்தை அப்படியே உருண்டு விழுந்துருமா, அந்த அளவுக்கு அப்படி ஒரு குண்டு. இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா ஒரு நல்ல நாளிலே எல்லோரையும் கூப்பிட்டு பெயர் சூட்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எல்லார்கிட்டையும் சொன்னானா அந்த நாகன். வழக்கம் போல எல்லாரும் சேர்ந்துண்டு அந்த குழந்தைக்கு நீராட்டி மைத்தீட்டி திலக்கமிட்டு அந்த அரண்மனையினுடைய வாசல்ல ஒரு தொட்டில் தொங்குறது. அந்த தொட்டிலே இந்த குழந்தையை இட்டு தத்தை மற்ற பெண்கள் எல்லோரும் வேடுவர்களுக்கு உண்டான அந்த ஆடையை அணிந்து கொண்டு, நாம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆடைன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கோவிலுக்கு போனால் ஒன்று, வீட்டில் இருந்தால் ஒன்று, பார்ட்டிக்கெல்லாம் போனால் ஒன்று, அந்த மாதிரி வேடுவர்களுக்குன்னு ஒரு தனி உடுப்பு இருக்கு. அந்த உடுப்பை உடுத்தி கொண்டு எல்லாரும் சந்தோஷமாக தாலாட்டு பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள் தெரியுமா? ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆள பிறந்தவனே ஆராரோ. ஆராரோன்னு பாட்டு பாடினா அந்த குழந்தை தூங்கணும். நீங்க அடிக்கிற சத்தத்துக்கு அந்த குழந்தை எழுந்துன்றோம். யானையின் தந்தத்தினை சீவி வைத்தேன், அதற்கு ஆணியாய் சிங்கப்பல்லை வைத்தடித்து. யானையின் தந்தத்தினை சீவி வைத்தேன், அதற்கு ஆணியாய் சிங்கப்பல்லை வைத்தடித்து. காணப்பூலி கிழித்து நரம்பெடுத்து அதை கயிறாக காய வைத்து தொட்டில் பின்னி மானை கிழித்தெடுத்து தோலை தைத்து அந்த மயிரை ஊதித்தெடுத்து மெத்தை செய்து ஆனக்கூல குறவர் செய்த தொட்டில் இதில் கண்ணே என் கண்மணியே நீயுறங்கு. காணக்கூல குறவர் செய்த தொட்டில் இதில் கண்ணே என் கண்மணியே நீயுறங்கு. ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆள பிறந்தவனே ஆராரோ. இப்படி எல்லாருமா சேர்ந்து தாலாட்டு பாடியாச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறது? நல்லா திண்ணுன்னு இருக்கு இல்லையா, குண்டா கொழு கொழுன்னு இருக்கு. இந்த குழந்தைக்கு திண்ணனார்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த மூத்து முதிர்ந்து நிறைச்சி போன நிறைய முடியெல்லாம் நிறைச்சி போயிருக்கு. அந்த வயதானவர் கிட்ட வந்து திண்ணன்னு பேர் வைங்கோன்னு. அது வேடுவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் பொருத்தமா அமைஞ்சுது. கூட்டத்தில் இருந்த யாவரும் திண்ணனார் வாழ்க திண்ணனார் வாழ்கன்னு வாழ்த்தினார்கள். வாழ்த்தொலி முடிஞ்சது. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் என்னோட குழந்தை என்னோட குழந்தைன்னு தூக்கி தூக்கி அவ்வளவு அழகா கொஞ்சின்னு இருக்காளாம். அப்படி இருக்காம அந்த குழந்தை. சிறு குழந்தை பருவம் முதல் அந்த குழந்தை வளர்ந்து வருது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேச்சு, அப்பா அம்மான்னு ஒரு பேச்சு, காலில் அந்த தண்டையை போடுறா. நம்ம எல்லாம் வெளிலையும் தங்கத்திலையும் போடுவோம். அவ யானை தந்தத்தினால சீவி எடுத்து அந்த தண்டைய போடுறா. பூன் திகழ் சிறு பொன் குஞ்சி புலியையூர் சுட்டி சாத்தி
புலி நகத்தினாலான சுட்டியை தலையில சூட்டினாளாம். மூண்டெழு சினத்து செங்கண் முழவுமுள் அறிந்து கோத்த நான் தரும் எயிற்றுத்தாலே நலங்கிளர் மார்பில் தூங்க முள்ளம்பன்றியினுடைய முள்ளை அறிந்தெடுத்து அதை கயிற்றினால் கோத்து நடுவிலே புலிப்பல்லை கட்டி அது சங்கிலி போல அழகாக தொங்குறதாம். இதெல்லாம் போட்டுண்டு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி நடக்க வருது. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வருது, அப்பா அம்மான்னு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் பேச்சு வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய கூப்பிட்டு கிட்டக்க கூப்பிட்டு இங்க வா இங்க வா இங்க வா, அப்பா போய் சி நாயே சொல்லு. அது ஓடி போய் அப்படியே சொல்லும். எங்க அப்பாவை போய் எட்டி உதச்சிட்டு பார்க்கலாம், உன் குட்டி காலால பிஞ்சு காலால அது ஓடி போய் எட்டு உதைக்கும். ஆனா அப்படியெல்லாம் வளர்க்கல. இளமையிலேயே தாய் தந்தையர்களிடத்துல எப்படி மரியாதையா இருக்கணுமோ அந்த மாதிரி வளர்க்கிறாளாம். வீரமுள்ள குழந்தைகளாக வளர்க்கிறார். இப்படி இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சிற்றில் பருவம் வந்தது. அந்த சமயத்துல இது மொள்ள வேகமா போயிடுத்து. வீட்டுக்கு முன்னால ஒரு புலி ஆன்னு கொட்டாய் விட்டுட்டு வாயை திறந்துன்னு இருக்கு. இந்த குழந்தை கிடுகிடுன்னு ஓடி போய் அது வாயில கையை விட்டுடுத்து. அந்த புலி வாயில நாகன் பார்த்தான், த த த அதட்டின்டே ஓடி போய் குச்சியால ஓங்கி அடிச்சான் அந்த புலிய. அதட்டின வேகத்துல இந்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சு கொடுத்து. அந்த குழந்தைய அழறது தோல்ல போட்டுண்டு அந்த கண்களில் வரும் நீரை துடைக்கிறாளாம். எப்பேற்பட்ட கண்கள் அது! பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட பறிவுடைத்தாதை கண்டு பைந்தழை கை கொண்டோச்ச இரு சுடர்க்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி வருதுளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் வருதாம். அந்த முத்துக்களை எல்லாம் துடைக்கிறாளாம். ஆண்டவனுக்கு நேர போகும் துன்பத்தை போக்கக்கூடிய கண்கள் அல்லவா இது. இப்படி அந்த குழந்தைக்கு முத்த பருவமும் கடந்தது. ஒவ்வொரு பருவமாக கடந்து 16 வயது காளையாக திண்ணனார் வளருகிறார். வில்வித்தை கற்றுத்தர வேண்டுமே. வில்வித்தை தானே அவளுக்கு மெயின் இல்லையா, முக்கியமான அதுதான். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல ஆசிரியரை நியமித்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து நாளைக்கு வில் பிடிக்கிற நாள் தொடங்க போறது அப்படின்னு எல்லாருக்கும் இந்த ஊருக்கு செய்தியெல்லாம் சொல்லு அப்படின்னு அவன் உத்தரவிட்டான். நாகன் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு தமுக்கடிக்கிறான். நாளைய தினம் வில் பிடிக்கிற விழா தொடங்குகிறது, எல்லோரும் வந்துட வேண்டியதோ. டும் 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 அடிக்கிறான். டும் டும் அடிப்பா. இப்படி டும் டும்னு அடிச்சாதான் தூங்கிட்டு இருக்கிறவாள் எழுந்துட்டு இருப்பா. ஓடி வருவா, என்ன சமாச்சாரம், என்னது இது சத்தம் கேட்கறதே அப்படின்னு ஓடி வருவா. அப்படி ஊருக்கெல்லாம் செய்தியை சொல்லிடுன்றான். எல்லாருக்கும் செய்தியை சொல்லியாச்சு. மறுநாளைக்கு அந்த வில் விழா தொடங்குகிறது. அரசன் வீட்டு வைபவத்துக்கு வரவெல்லாம் சும்மாவா வருவா, பலவித சீர் வரிசைகளெல்லாம் கொண்டு வரா. எப்படின்னா முத்தும் மணிப்பவளம் கொண்டு வந்தார், முத்தும் மணிப்பவளம் கொண்டு வந்தார், கொல்லாமிரு
பலவித வரிசைகளை கொண்டு வந்து அடுக்குகிறார்கள். அங்க வைக்கிறதுக்கு இடமே இல்லையாம், அவ்வளவு முழுக்க சீர் வரிசைகள் எல்லாம் அப்படி இருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது வில் வித்தை தொடங்குகிறது. முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 6 நாள் ஆச்சு. 6வது நாள் விழா சிறப்பாக கொண்டாடினார்கள். ஏழாவது நாள் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் அவர்கள். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுக்கு வயது வளர வளர நாகனுக்கு வயசாயிடுறது இல்லையா? முன் போல அவனால வேட்டையாடி எதுவுமே செய்ய முடியல. மிருகங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நாட்டுக்குள்ள புகுந்துண்டு தொல்லை கொடுக்கறது. எல்லாருமா சேர்ந்துண்டு அரசன் கிட்ட வந்து முறையிடுறா. எப்படி சொல்றான்னா, ஐயே உன்னை கும்பிடுகின்றோம், எங்கள் அருமை மகாராசா உந்தன் தாழ் பணிந்தோம், கை கொடுத்தாளுமையே, ஒல்லா காட்டுக்கரடி கூட்டம் போகுதையே, மதம் கொண்ட யானை கூட்டம் உயர்ந்த மரத்தை முறித்து கொண்டு ஓடுதையே, அதம் செய்து போகுதையே, அதனை அடக்கி ஓடுகிடவே வேண்டுமையே, ஐயே உன்னை கும்பிடுகின்றோம். காட்டுக்கரடி கூட்டம் அங்கு வேட்டையின்றி போகவே நம் நாட்டை நோக்கியே கூட்டம் கூட்டமாகவே வந்து பொல்லா கொடுமைகள் செய்து விட்டு போகுதையே, சிங்கம் முறை குதையே, பொல்லா சுருத்தை புலி வாய்ப்பிழந்து வருகுதையே, எங்கும் கூரங்கு கூட்டம் நாங்கள் இருக்கும் கூரையை காவி பிரிக்குதையே, ஐயே உன்னை கும்பிடுகின்றோம், ஐயே உன்னை கும்பிடுகின்றோம். இப்படி அவர்களெல்லாம் குறைய சொன்ன உடனே நாகன் பார்த்தான். அஞ்சிட வேண்டாம் குடிகால், அஞ்சிட வேண்டாம் குடிகால், நம் அருமை குமரன் கிண்ணன் ஒருவன் இருக்கும் போது, அஞ்சிட வேண்டாம் குடிகால், நம் அருமை குமரன் கிண்ணன் ஒருவன் இருக்கும் போது, அஞ்சிட வேண்டாம் குடிகால். அருமை வேடுவர்களே, நீங்கள் எல்லாரும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா எனக்கு தெரியறது, என்னால போய் வேட்டையாட முடியாது. என்னுடைய மகன் இருக்கானே திண்ணன், அவனை உங்களுக்கெல்லாம் தலைவனாக நான் வந்து அவனை நியமிக்கலாமா அப்படின்னு அந்த மக்கள் கிட்டக்க அவன் வந்து பர்மிஷன் வாங்கிக்கிறானாம். ஒரு அரசன்னா, நாட்டுக்கு அரசன்னா அப்படித்தான் இருக்கணும். தான் தோன்றித்தனமா நான் செய்யறது தான் நீ செய்யணும், அதை செய்யினா செய்யி, வாய முடின்னு வேலையை பார்த்து, தப்பாக இருந்தால் கூட அவன் செஞ்சு தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளவு பணிவா, அதுக்கு என்னப்பா நான் திண்ணனாரை நியமிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் ஒத்துக்கிறேனான்னு எல்லாரும் உங்களுடைய ஆட்சியின் கீழே நாங்கள்லாம் ஒரு குறையின்றி வாழ்ந்துருக்கோம். இப்போவும் நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்ய போகிறோம், அதனால் நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம், திண்ணனாரே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஜெய ஜெயன்னு சொன்ன உடனே ஒரே சந்தோஷம். உடனே தன்னுடைய அருமை மகனை அழைச்சிடுவான்னு சொல்லியிருக்கா. காடன் நாணன்னு அவளுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. பசங்கன்னாக்கா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளோன்னு பெரியவாளுக்கே இருக்காளே, சின்ன குழந்தையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அதில் நல்ல நண்பர்கள் அவ 2 பேரும், அதை தவிர இன்னொரு 4-5 பேர் இருக்கா. எல்லாருமா சேர்ந்துட்டு நீங்கள் எல்லாரும் இவாளை அழைச்சிட்டு போங்க, ஏன்னா இவனுக்கு வழி தெரியாது, முதல் தடவை போகிறான் வேட்டைக்கு. அந்த வேட்டைக்கு வேண்டிய உடுப்பெல்லாம் இவன் உடுத்திக்கிறான். சன்ன வீர மாலை அணிந்தானாம. அந்த சன்ன வீர மாலைன்னா என்ன, சங்கு மணிகளும் இன்னும் சில மணிகளையும் சேர்த்து கோத்துதாது. இப்படி அவள் தோல் வளையம் பூண்டார், கையிலே கங்கணத்தை கட்டி கொண்டாராம் அவர். இப்படி எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு காலிலே செருப்பு அணிந்தாராம். அந்த செருப்பு எந்த மிருகத்தினுடைய தோலால் ஆனதோ தெரியல, செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த செருப்பு ஒரு அடியவரினுடைய காலில் இருக்கு. அதை தவிர ஆண்டவனுடைய திருமேனியையும் தொட்டு பார்த்தது இல்லையா. எப்பேற்பட்ட அந்த செருப்பு, அந்த செருப்பையும் அணிஞ்சுண்டு எல்லாருமா போறா காட்டுக்கு. காட்டிலே எல்லா இடத்துலையும் போய் வேட்டையாடி விட்டு
புலி குட்டிகள் கரடி குட்டிகள் எல்லாத்தையும் கொன்னு கொன்னு ஹே கொல்லு கொல்லு கொல்லுன்னு ஒரு பெரிய சப்தத்தெல்லாம் உண்டு பண்றான். அந்த காட்டிலே மயில் இருக்கு, மயில போய் கொல்லுவாளா? அழகு பார்த்துன்னு இருக்கா. மிருகங்களெல்லாம் வேட்டையாடின்னு இருக்கு. புலி சிங்கம் கரடி இப்படி எல்லாம் ஓட்டமா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஓடுறது. அப்படி ஓடின்னு இருக்கும் பொழுது ஒரு காட்டு பன்றி இடி போன்ற தன் குரலை எழுப்பி கடன்னு ஓடுறது. அது எங்க ஓடுறதுன்னு அதுக்கே தெரியல. இதை பார்த்தான் நாணனும் காடனும் துரத்திண்டே ஓடுறான். அவர்களை பார்த்த உடனே அது இன்னும் வேகமா ஓடின்னு இருக்கு. இவாளுக்கெல்லாம் தெரியாத ஒரு இடத்துல போய் ஒரு புதர்கிட்ட போய் ஒளிஞ்சுண்டு அப்படியே பதுங்கிண்டு அப்படியே பயந்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்காது. இது முன்னால போன திண்ணன் பார்த்துட்டான். உடனே உடை வாளை உருவி குத்தி கொன்றான். பின்னால் வந்த காடனும் நாடனும் ஏய் திண்ணா எப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கேன், இப்பதான் நீ எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற, அதுக்குள்ளேயே ஓஹோன்னு பண்ணிட்டு இருக்கியே, எவ்வளவு சீரும் சிறப்புமா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நிச்சயமா இதெல்லாத்தையும் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கொண்டு போய் சொல்லணும் உங்க அப்பா அம்மா கிட்டன்றான். திண்ணனார் அதெல்லாம், அதாவது ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறவாள்கிட்ட போய் நீங்க என்னதான் நீங்க ஓஹோ உங்களை போல உண்டான்னு எத்தனை புகழ்ந்தாலும் அவளுக்கு அந்த புகழெல்லாம் ஏற்கவே ஏற்காது. ஏன்னா பியாண்ட் த லிமிட், எல்லாத்தையும் தாண்டி போயிடுது. ஆகையினால சின்ன குழந்தைகள் அவாக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளை நம்ம உற்சாகப்படுத்தி அந்த குழந்தைகளை தான் முன்னுக்கு கொண்டு வரணும். உதாரணமாக என்னுடைய மாணவர்கள் இங்கே வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி பண்ணணும், அவர்களை நம்ம உற்சாகப்படுத்தணும். அப்பதான் அவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், மேல மேல நம்ம இன்னும் கத்துக்கணும், இன்னும் மேல மேல பண்ணணும். ஆனா இவர்கிட்ட சொல்லும் பொழுது இவன் காதலியே வாங்கிக்கல. இவன் பாட்டுக்கு இவன் வேலை உண்டு என்னவோ அதை பண்ணிட்டு இருக்கான். காடனும் நானும் சொல்றான், டேய் ரொம்ப வேகமா வந்திருக்கும், வெயில் தாங்கல, பசிக்கிறது, தண்ணி வேற குடிக்கணும்னா. அதோ பொன்முகலி ஆறுன்னு ஒன்று ஆறு ஓடுறதே, அந்த இடத்துக்கு போகலாம். அங்க போனா இந்த பன்றியை வெட்டி கறி சமைச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு நம்மளுடைய பசியை தீர்த்துண்டு வீட்டுக்கு திரும்புவோம்னா. திண்ணனார் சொல்றார் இது எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. காடனை பார்த்து சொல்றார், காடா அருமை நண்பா ஓடோடி வாடா இங்கே, காடா அருமை நண்பா ஓடோடி வாடா இங்கே, நீடாய் தோடர் மலை மேல் வேடா கோயில் பாரடா காடா. பன்றியை அறுத்து நறுக்கி பதப்படுத்தி பக்குவமாய் வைத்திரடா நாணனுடன் நான் கொண்டு சென்று வந்த பின்னே சுவைத்திடவே இதனை தின்று பசி தீர்ந்து வீடு திரும்பிடுவோம் குறைந்து காண. இந்த பன்றியை பக்குவப்படுத்தி வை, நான் நாணனுடன் அந்த அங்க இடத்துல ஒரு ஏதோ இருக்கு, அது என்னது நானா? அதுதான் கோவில். குடுமித்தேவர்னு ஒரு சுவாமி இருக்கார். அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? தாராளமா போலாம், வா. சரி நீ இதெல்லாம் செய்யி, நான் நாணனுடன் போறேன்னு போனானா. நாணனுடன் போகும் பொழுது இவருக்கு வழி தெரியாது இல்லையா, நாணன் முன்னாடி போறான்.
திண்ணனார் பின்னாடியே போறாராம். அவர் போகும் பொழுது அந்த மலை உச்சியை அப்படியே பார்த்துட்டே தன்னை மறந்து போயின்னு இருக்கார். அவர் எப்படி இதை என்ன அழகாக சித்தரிக்கிறார் பாருங்க. என்புனைந்துருகி நெக்க நெக்கேங்கி எலும்புகளெல்லாம் அனல் பட்ட மெழுகை போல உருகிறதாம். அன்பெனும் மாறு கரையது புரள, அன்புங்கிற ஆறு கரை புரண்டு ஓடுறதாம். நன்புலன் ஒன்றி நாதவென்றரற்றி, புலன்களெல்லாம் ஒன்று கூடிவிட்டன. உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப, உடம்பில் உள்ள மயிர்கால்கள் எல்லாம் அப்படியே கூச்செறியிருக்கிறதா அவருக்கு. கரமலர் மொட்டித்து, கைகள் ரெண்டும் தலைக்கு மேல குவியறதாம். இருதயம் மலர, உள்ளமெனும் தாமரை மலர்ந்து விடுத்தான். கண்களி கூற நுண்துளி அரும்ப, கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் முத்து முத்தாக வருகிறதாம். ஆண்டவனையே பார்த்துட்டு அப்படியே போறார். அவர் கிட்டக்க போறார். ஆண்டவனை பார்த்த உடனே, பெருமானே, நான் அறிவில்லாதவன், அற்பன், கொடியவன், போயும் போயும் நீ எனக்கு கிடைச்சாயே அப்படின்னு தன்னை மறந்து வார்த்தைகளெல்லாம் உதுத்துண்டு மதுரமா பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு படியா ஏறி மலை உச்சியை அடைந்து விட்டான். அங்கே ஆண்டவன் மீது தண்ணீர், பச்சிலை, பூ இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்கார் நைவேத்தியத்துக்கு, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் கிட்ட கேட்கிறான், இதெல்லாம் என்னது அப்படின்னு. இதுவா, நான் உங்க அப்பாவோட ஒரு சமயம் வந்திருக்கும் போது ஒரு அந்தணர் சுவாமிக்கு இப்படி அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு ஆண்டவனுக்கு நைவேத்தியம் பண்ணினார், நான் பார்த்திருக்கேன். அப்படியா, என்ன ஆண்டவனுக்கு இப்படியும் செய்யணுமா? ஆஹா, இத்தனை நாள் நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேனே, நீ பசிச்சிருப்பையே, இப்போ உனக்கு பசிக்கிறதா? உனக்கு வேணுமா? கடவுளே, நீ இங்கேயே இரு. இந்த காட்டுல கொடிய சிங்கமும் புலியும் கரடியும் எங்க பார்த்தாலும் நடமாடின்னு இருக்கும். நீங்க தனியா இருக்கியே, நான் என்ன பண்றது? உனக்கு காவல் காப்பனாக நானே இருக்கேன். செவ்விய அம்பும் தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்னகைய மருங்கு நின்றகல நின்ற வில்லையும் அம்பையும் கையிலே தாங்கிண்டு மலைக்கு ஒப்பிட்டு சொன்னாராம். அப்படியே காவல் காத்துன்னு இருக்காராம். இன்னொரு இடத்துல கடலுக்கு ஒப்பிட்டு சொல்றார். கருங்கடல் என்ன நின்று கண் துயிலாத வீர கடலுக்கு ஒப்பிட்டு சொல்றார். ராப்பகல் தூங்காம அங்கேயே ஆண்டவனை காவல் காத்து நிக்கணும்னு நின்று இருக்கார். ஆண்டவனுக்கு பசிக்குமே, இப்ப அவருக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வரணுமே, என்ன பண்றது? நேர நானா நம்ம கீழே போலாமா? காடன் எல்லாத்தையும் தயாரா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தாராளமா போலாமே. கடகடகடன்னு போறான். காடன் ரெண்டு கையும் சேர்த்து வணங்கிட்டு, தின்னா என்ன இவ்வளவு நேரம்? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ஒன்றும் இல்லை, தீயை மூட்டி இதை வதக்கி சாப்பிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் சரியா வச்சிருக்கேனான்னு பாருன்னா. இவன் பேசின வார்த்தை ஒன்று கூட இவனுக்கு காதுல விழல. அதுக்குள்ள நாணன் சொல்றான், காடா, நீ என்ன கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான்ப்பா. அவன் நம்மளுடைய நிலைமையிலேயே இல்லை. குடுமித்தேவரை பார்த்தத்திலே இருந்து தன்னுடைய அன்பை அப்படியே அங்கேயே கொடுத்துட்டான்ப்பா. அவன் நம்மளுடைய சித்த சுவாதீனமே இல்லை அவனுக்கு. இப்போ நீ என்ன பேசினாலும் அவன் காதுல விழாது. நம்ம நேர போய் நாகன்கிட்டையும் தத்தைக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா. இப்படி சொன்னா அப்புறம் நாகன் திட்டுவாரே, என்ன செய்யறது அப்படின்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணினான் தெரியுமா?
மடமடன்னு இந்த பன்றி மாம்சத்தெல்லாம் எடுத்தான். சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வச்சான். நன்னா இல்லை, அதெல்லாம் துப்பிட்டான். தொன்னைக்கு எங்க போவான்? காட்டுல இருக்கிற சிறகெல்லாம் எடுத்துட்டான். அந்த சிறகெல்லாம் எடுத்துட்டு அதுல தான் உமிஞ்சதெல்லாம் இது கடவுளுக்கு கொடுக்கணும், இது ஆண்டவனுக்கு கொடுக்கணும், என் அப்பன் பசித்திருப்பார் அப்படின்னு கையில வச்சுட்டு இருக்கான். ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணினாலே சொம்பு குடத்துக்கு எங்க போறது? நேர ஓட்டமா ஓடி போறான். பொன்முகலி ஆத்து நீரை நின்னுண்டு வாய் நிறைய அந்த நீரை நிரப்பிக் கொள்கிறான். சோலைக்கு சென்று தேன் சொட்டும் மலர்களை எல்லாம் தன்னுடைய அழுக்கடைந்த அந்த பரட்டை தலையிலே சொருகிக்கிறான். கையிலே வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து என் அப்பன் பசித்திருப்பார், நான் சீக்கிரம் போகணும் வேகமா போறான். அங்கே போனா ஆண்டவன் காத்துன்னு இருக்கார். ஆண்டவனுக்கு இப்படியே அவர் பிரதிதினம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அவர் போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நேர ஆண்டவன் கிட்ட போனார். சுவாமி சாப்பிடு, பசித்திருக்கும், சீக்கிரம் சாப்பிடு, பசிக்கலையா உனக்கு, இந்தா அப்படின்னு அதை கொடுத்துட்டு, அதாவது முறை தெரியல எதை முதல்ல பண்ணணும், நீ பசிச்சிருப்ப அப்படின்னுட்டு இதை முதல்ல கொடுக்குறான். வாயிலிருந்த நீரை ஆண்டவனுடைய திருமுடி மேல் உமிழ்கிறான். அவர் மேல சில மலர்கள்லாம் இருக்கே, தன்னுடைய செருப்பணிந்த கால்களால் அதை தள்ளறானவன். இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு, சுவாமி நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போறேன், உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு ஒரு ஒரு வைராக்கியமா பக்கத்திலேயே நின்று இருக்கான். வெடிஞ்சுடுத்து. இப்படியே 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3, 4, 5 நாள் ஆச்சு. 6வது நாள் வரப்போறது. இவன் இங்க இருந்து சுவாமிக்கு நம்ம ஆகாரத்தெல்லாம் எடுத்துட்டு வரலான்னு இறங்கி வரான். திண்ணனார் அந்தனர் அதுக்குள்ள வந்துட்டு சுவாமியினுடைய முன்னால எலும்பும் சதையும் உதிர்ந்திருக்கிறதை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா, இப்படி செய்தவன் யாரோ ஈசா, இப்படி செய்தவன் யாரோ ஈசா, இனச்செயல் புரிந்தோன் யாரோ ஈசா, இப்படி செய்தவன் யாரோ. அப்பனே உந்தன் முன்னிலையில், அப்பனே உந்தன் முன்னிலையில் நெஞ்சும் அருவருக்கும் வண்ணம் எலும்பும் சதை ஊதிட்டே, இப்படி செய்தவன் யாரோ. ஆண்டவனே, உன்னுடைய முன்னிலையில எவனோ இப்படி தினமும் இழிவுபடுத்திட்டு போயிருக்கானே, நீ இதை தடுக்க கூடாதா? திரு அழகால் அதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு மறுபடியும் குளித்து விட்டு மடியாக வந்து ஆண்டவனுக்கு திருப்பியும் இவர் அந்தனர் பூஜை பண்ணிட்டு போறார். இவர் பூஜை பண்ணிட்டு போன உடனே பின்னாடியே அவர் வரார். திண்ணனார் என்ன அப்பன் பசித்திருப்பார்னு ஓட்டமா ஓடி வரார். ஓடி வந்த உடனே சாப்பிடணுமே, ஐயோ காத்துன்னு இருக்காரே அப்படின்னு அவருக்கு எப்பொழுதுமே சந்தோஷமா தான் வந்துட்டு இருப்பார். அன்னைக்குன்னு பார்த்தா அவருக்கு ஒரு இன்ட்யூஷன். அப்படின்னா என்னன்னா, என்ன நடக்க போறதுங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னால இவர் மனசு கஷ்டப்பட்டு இந்த அந்தனர் வீட்டுக்கு போயிட்டு தூங்கின்னு இருக்காரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அன்று இரவு அவருடைய கனவிலே பகவான் தோன்றி சொல்றார், அப்பா அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பெனும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவொன்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கினிய வா என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினே. அப்பா இப்படி செய்பவன் ஒரு வேடன்பா, அவனை வேடன் என்று இழிவாக நினைக்காதே. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை அப்படியே வாட்டுகிறதப்பா அப்படின்னா பார்த்துக்கோ அவன் எப்படி இருப்பான். அவனுடைய அன்பை நாளை நீ உன்னுடைய பூஜையெல்லாம் செய்துவிட்டு மறைந்திருந்து அவனுடைய அன்பை காண்பாயாக. அது மட்டுமல்ல, அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? தன்னுடைய செருப்பணிந்த காலால என் முடி மேல இருக்கிற அந்த மலர்களை எல்லாம் தள்ளுறான். அது எப்படி இருக்கு தெரியுமா?
செருப்படி அவ்விளம் பருவ சேவடியில் சிறப்புடைத்த குழந்தை முருகன் திருவடி என்மேல் பட்டா எவ்வளவு இன்பமா இருக்குமோ அதை விட 2 பங்கு எனக்கு இன்பமா இருக்குப்பா. அது மட்டுமா, அவன் வாயிலிருந்து நீரை என் மேல உமிழ்ஞ்சான். அது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? கங்கை முதல் தீர்த்த பொறு புனலில் எனக்கு வந்தன் வாயுமிழும் புனல் புனிதம். கங்கை நீரை விட எனக்கு இன்பமா இருக்குப்பா அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் சொல்லிட்டு இருக்காரு. அவன் பேசுற ஒவ்வொரு பேச்சும் தேவர்களெல்லாம் ஓதும் மந்திரத்தை விட எனக்கு இன்பமா இருக்கு, மதுரமா இருக்கு. அவன் தன்னுடைய அழுக்கடைந்த அந்த பரட்டை தலையிலிருந்து அந்த மலர்களெல்லாம் எடுத்து என் மேல வைக்கிறான். அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தேவர்களெல்லாம் பூஜிக்கும் மலரை விட எனக்கு இன்பமா இருக்குன்னு இப்படி சொல்லவே ஆண்டவனே இவ்வளவு தூரம் சொல்றாரே, கண்டிப்பாக நம்ம என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு மறுநாளைக்கு அந்த 6வது நாள் இவர் குளித்து நீராடி எல்லாத்தையும் பூஜை சிரமம் எல்லாத்தையும் சிவாகமப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மரத்தின் பின்னால ஒளிஞ்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஆண்டவனுடைய சோதனை கட்டம் ஆரம்பிக்க போறது. இப்பதான் அந்த கட்டம் வருது. தன்னுடைய வலக்கண்லேந்து ரத்தம் சிந்துபடி செஞ்சார் அந்த ஆண்டவன். இவருக்கு அபசகுனம் தோன்றித்துன்னு சொன்னேன் இல்லையா? இதை பார்த்த உடனே ஆண்டவா என்னது இது, எனக்கு கிளம்பும் போதே நினைச்ச ஏதோ அபசகுனம் தோன்றதுன்னு. ஆஹா இப்படி ஆயிடுத்தே உடமா ஓடி வரார். அப்படியே மயங்கி தன் கையில இருந்த வில் அதெல்லாம் அம்பெல்லாம் கீழே விழுந்துடுத்து. வாயிலிருந்த நீர் கீழே செஞ்சது. தலையில இருந்த பூவெல்லாம் சிதறெடுத்து மயக்கமா அப்படியே விழுந்துட்டார். மூச்சியே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு மூத்து தெளிந்து எழுந்துட்டு, என்னப்பா ஆச்சு உனக்கு? இப்படி ரத்தம் வழிகிறதே, நான் என்ன செய்வேன்? யாரு ஏதான மிருகம் எதான வந்ததா, கொடிய மிருகம் எதான வந்ததா அப்படின்னு ஆண்டவா நான் என்ன செய்வேன்னு கட்டி தழுவிண்டு ஓன்னு அழறாரு. பாவியே ஏன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது மேவினார் பிரியமா விமலனார்க்கு அடுத்தது ஆவதொன்றருகிலேன் யான் என் செய்கேன் உயிரினும் இனிய என் ஆண்டவருக்கு இப்படி நேர்ந்துடுத்தே. அப்பா என்னப்பா உனக்கு யாரப்பா இப்படி செய்தார்கள்? எதை செய்தால் ரத்தம் நிற்கும்? சரி பச்சிலையெல்லாம் பிழிஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு பச்சிலையெல்லாம் பிழிஞ்சு கையில் எடுத்துன்னு வந்து பிழிஞ்சு பார்க்கறான். ஒன்றும் பயன் இல்லை. என்ன செய்வது? உடனே பெரியவர்களெல்லாம் சொல்ற ஞாபகம் இவருக்கு வந்துதான் ஒரு பழமொழி. அது என்ன பழமொழின்னா, ஊனுக்கு ஊன் கொடுப்பது அப்படின்னு. என் கண்ணிலேருந்து உன்னை பெயர்த்து வச்சுட்டா ஆண்டவனுக்கு அந்த ரத்தம் நிற்கிறதா பார்ப்போம். ஆஹா கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல வடுக்குன்னு தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு கண்ணை பிடுங்கி ஆண்டவனுடைய கண்ணுல வச்சு அழுத்தினான். அவ்வளவுதான். என்ன அதிசயம்! ரத்தம் நின்றுடுத்து. குதிக்கிறார், கூத்தாடினார், தோளை கொட்டுறார். ஆஹா நான் கண்டு கொண்டேன், இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஒரே சந்தோஷத்தோட, ஆண்டவா நீ பசிச்சிருப்பியே, எல்லாம் கீழே வந்துடுத்து,
இந்தா இந்தா நான் கொடுக்குறேன், சாப்பிடு சாப்பிடு, எல்லாம் நல்லா இருக்கா, எப்பவும் போல நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு தன்னுடைய அன்பை எப்படி பொழிஞ்சிட்டு இருக்கார். இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்துன்னு பார்த்துட்டு இருக்கார் இவர். இந்த சோதனை இது மட்டும் முடியல. இன்னும் இவருடைய பக்தியை சோதிக்க தன்னுடைய இடக்கண்ணிலிருந்தும் ரத்தம் வரும்படி செய்தார் பகவான். அதை பார்த்தார். ஆஹா, இந்த கண்ணிலுமா ரத்தம் வருது? எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே, நான் தான் ஊனுக்கு ஊன் கொடுப்பதுங்கிறது அந்த மருந்தை கண்டுட்டேனே, இனிமே எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த கண்ணையும் பேத்துட்டா ஆண்டவனுடைய கண்ணு இருக்க இடம் தெரியாது இல்லையா? ஆகினால தன்னுடைய காலை எடுத்து ஆண்டவனுடைய கண்ணுல வச்சு அழுத்தி அம்பை எடுத்து இன்னொரு கண்ணையும் படுக்குன்னு பிடுங்கிறதுக்கு போனார். பகவான் பிரத்யக்ஷமாகி கண்ணப்பா நிற்க, அன்புருவே நிற்க அப்படின்னு தடுத்து ஆட்கொண்டார். அவருடைய கையை பிடிச்சுண்டு, கண்ணப்பா, நீ கண்ணை பெயர்த்து அப்பியதால் தான் உனக்கு கண்ணப்பர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இனிமே உன்னை எல்லாரும் கண்ணப்பர் கண்ணப்பர் என்று சொல்வார்கள் அப்படின்னு ஆண்டவன் திருவாய் மலர்ந்தருளி எனது வலது பக்கத்திலே சிவபோக ஆச்சாரப்படி நீ இங்கே இருப்பான்னு சொல்றாராம். ஆண்டவனுடைய பக்கத்திலே இருக்கார். ஆண்டனர் இதெல்லாத்தையும் பார்த்துந்துட்டு 6 நாளில் ஆண்டவனுடைய அருளை பெற்றுவிட்டாரே. இந்த புண்ணிய சரித்திரத்திலிருந்து நமக்கு தெரிந்து கொள்வதெல்லாம் என்னவென்றால், எதை செய்தாலும் ஆண்டவனுக்கு அன்போடு செய்ய வேண்டும். அன்பில்லாத பூஜையை ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சில பேர் வீட்டில் பூஜை பண்ணுவா, ஓம் கணானா கணபதிகும் அப்படின்னு, ஏய் சமையலாம் ரெடியாக எடுத்தா சீக்கிரம் கொண்டா நாழியாக எடுத்து கிளம்பணும் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவான். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரே ஏகாகிர சிந்தனையோடு ஆண்டவன் கிட்ட அந்த அன்பை பொழிஞ்சோம்னா நிச்சயமாக பகவான் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லிக்கொண்டு இங்கே அந்தணரும் சொன்னாராம், இனிமேல் ஆண்டவனோடு வேடர் கண்ணப்பரையும் நான் சேர்த்து வணங்குவேன் என்று அவர் சொல்லிவிட்டு இந்த கண்ணப்பர் சரித்திரத்தை இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லோரும் பக்தர்கள் அத்துணை பேரும் இங்கு வந்து இருந்து கண்டு கழித்து எம்மை ஆசீர்வதித்தமைக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு திருப்புகழோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன். அகர முதலன உரசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட தத்துவமும் அபரிவித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய அறிவயறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிய எடு நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவயணுவில் மலமுடெஞ்சில் குணரயமு அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று பதனை நிறைவு கூற ஒளி வர நிறைந்தெங்கனின் பகனை நிகர் பகர அறிகதவி சும்பின் புறயமெரித்த பெருமான் தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு தகு குடி 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 டின் டிகு குடி தகு தகண கண தகு தந்தன் தரி தகு தத்த தகு தீது ஓ தன 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 தந்தன் தன 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 தன
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக் பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மீண்டும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினர் தலைவர், செயலாளர் மற்றும் அத்துணை உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அத்துணை பெரியவர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. இந்த மிகவும் சிறப்பான, அனைவரும் ரசிக்கக்கூடிய ஹரிகதா காலக்ஷேபம் நிச்சயமாக இன்றைய மாலை பொழுதை மிகவும் இனியதாக மாற்றி, மேலும் அடுத்ததாக இன்னொரு அற்புதமான குழலிசை கச்சேரியை நாம் இன்று கேட்டு மகிழவில் உள்ளோம்.